பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு 2 கொரிந்தியர் அதிகாரம் 8 சில கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்வி: மக்கேதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்தது எது? பதில்: கிருபை. கேள்வி: மக்கேதோனியா நாட்டு சபைகள் சோதிக்கப்படுகையில் எப்படி இருந்தார்கள்? பதில்: கொடிய தரித்திரமுடையவர்களாய். கேள்வி: மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தவர்கள் யார்? பதில்: மக்கேதோனியா நாட்டு சபைகள். கேள்வி: தர்ம ஊழியம் என்பது யாருக்கு செய்யப்படும்? பதில்: பரிசுத்தவான்கள். கேள்வி: கொரிந்தியர்களிடம் தர்ம காரியத்தை தொடங்கினவர் யார்? பதில்: தீத்து. கேள்வி: விசுவாசத்தில் பெருகியவர்கள் யார்? பதில்: கொரிந்தியர். கேள்வி: அறிவிலும் பெருகியிருந்தவர்கள் யார்? பதில்: கொரிந்தியர். கேள்வி: அன்பிலும் பெருகியிருந்தவர்கள் யார்? பதில்: கொரிந்தியர். கேள்வி: கொரிந்தியர்களிடம் எதை சோதிக்கும் பொருட்டு பவுல் இவைகளை கூறினார்? பதில்: அன்பின் உண்மையை. கேள்வி: ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்து தரித்திரரானவர் யார்? பதில்: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கேள்வி: கொரிந்தியர்களுக்கு எப்படிப்பட்ட விருப்பம் இருந்தது? பதில்: கொடுக்க வேண்டும். கேள்வி: யாருக்கு அதிகமானதும் இல்லை என்று எழுதியிருக்கிறது? பதில்: மிகுதியாய் சேர்த்தவனுக்கு. கேள்வி: யாருக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிறது? பதில்: கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு. கேள்வி: சபைகளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் யார்? பதில்: எல்லா சபைகளிலும் புகழ்ச்சி பெற்ற சகோதரன். கேள்வி: பவுலின் கூட்டாளி என்பவர் யார்? பதில்: தீத்து. கேள்வி: கொரிந்தியருக்காக பவுலின் உடன் வேலையாள் யார்? பதில்: தீத்து. கேள்வி 95: பவுல் அனுப்பிய சகோதரர் யாருக்கு மகிமையுமாயிருக்கிறார்கள்? பதில்: கிறிஸ்துவுக்கு. கேள்வி: கொரிந்தியர் தங்கள் அன்பை எவைகளுக்கு முன்பாக திருஷ்டாந்தப்படுத்த வேண்டும்? கேள்வி: சபைகளுக்கு. கேள்வி: சபைகளுடைய ஸ்தானாபதிகள் என்று பவுல் யாரை குறிப்பிட்டார்? பதில்: பவுல் அனுப்பிய சகோதரர். கேள்வி: கர்த்தருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடியவர்கள் யார்? கேள்வி: பவுல், தீமோத்தேயு. கேள்வி: சபைகளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் யார்?
பதில்: எல்லா சபைகளிலும் புகழ்ச்சி பெற்ற சகோதரர். கேள்வி: தன் மன விருப்பத்தின்படியே கொரிந்தியரிடம் வரப்புறப்பட்டவர் யார்? பதில்: தீத்து. God bless you.